அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையான ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களே, நான் நேசிக்கிற வாலிப உள்ளங்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு வாழ்த்துகிறேன். 11 மாதங்கள் கொடுமையின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றின தேவன் இந்த டிசம்பர் மாதம் உங்களை நீங்கள் காண்கிற சூழ்நிலைகளுக்கு நடுவே கனப்படுத்துவாராக, உயர்த்துவாராக, பெருகச் செய்வாராக. சற்று திரும்பி பாருங்கள். 2020 மறக்க முடியாத ஆண்டு. அதை காட்டிலும் சரித்திரத்தில் இடம்பெறுகிற ஒரு ஆண்டு. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நம் பின்வரும் சந்ததிகள் நம்மை நினைவு கூர்ந்து கடவுளை துதிப்பார்கள். எங்கள் முன்னோர்கள் காலத்தில் எப்படி ஒரு கொள்ளை நோய் வந்தது, எங்கள் முன்னோர்களை காப்பாற்றி எங்கள் சந்ததியை இறைவன் விருத்தி அடைய வைத்திருக்கிறார் என்று கர்த்தரை துதிக்கிற சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு ஆண்டில் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆலோசனையாய் சொல்லுகிறேன், இந்த 31 நாட்கள் ஆண்டவரை துதியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து பாடின பொழுது எரிகோ என்னும் தடை அதற்கு பின்பு இல்லவே இல்லை. இனி வரும் ஆண்டுகள் நமக்காக இல்லாவிட்டாலும் நம் சந்ததிகள் சுபிட்சமாயிருப்பதற்கு ஆண்டவரை துதியுங்கள். ஜபத்தில் தரித்திருங்கள். இந்த நல்ல நாளில் பல தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனினும் அற்பமும் சிறியவனுமாகிய எளியவன் நான். ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு கெஞ்சினேன், டிசம்பர் மாதம் எங்களுக்கு உம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்வீர்? ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை, என் மகனுக்கு என் மகளுக்கு சொல்ல. 11 மாதங்கள் பாரம் சுமந்து அழுத்து போனோம், வெறுமையாய் நிற்கிறோம். கண்களுக்கு தெரிகிற இடமெல்லாம் பாலைவனம் போல் இருக்கிறதே. இதன் நடுவிலும் நீதிமொழிகள் 16:33 இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் காரியம் செய்யுகிற காரியம் வாய்க்கும்படிக்கு
கர்த்தரே காரியத்தை சித்திக்க பண்ணுவார். எல்லாம் மடியில் போடப்படும். சீட்டு மடியில் போடப்படுவது போல எல்லாம் போடப்படும். வந்து விழும்பொழுது மடியில் விழுந்ததை பாராதிருங்கள், உன்னத தேவனை பாருங்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சங்கீதம் 37:5 பின்பகுதி சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே, ஆண்டவரே. என்ன சூழ்நிலை, என்ன காரியம்? இந்த மாதம் பலர் என்னை தொடர்பு கொண்டு சாட்சி சொல்வீர்கள். பிரதர், நினைச்சு பார்க்கல பிரதர், நடந்துருச்சு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். இதை சொன்னவுடன் நடந்து விடுமா? இல்லை. சங்கீதம் 37:5 2 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒன்று, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஐயா, அவரை நம்பித்தானே ஊழியத்திற்கு வந்தேன், ஊழியம் செய்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், விசுவாசியாய் இருக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், வாழ்க்கை நடத்துகிறேன். பின்பு ஏன் இந்த தோல்வி? அவரை நம்புவதற்கு முன்பு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. வேறு விதமாய் சொல்லுவேன், நான் நடக்கிற வழி தேவன் பிரியம் வைத்திருக்கிறாரா? தேவன் பிரியம் வைத்திருக்கிறாரா? என்னாகமம் 22:32 பீலேயாம் தீர்க்கதரிசி ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். ராஜாக்கள் ஆலோசனைக்கு அவனிடத்தில் வருவார்கள். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சார், அவன் மனைவி காரியங்களை, ராஜ்யபாரத்தின் காரியங்களை, வெளிப்பாடுகளை கொடுக்க தானியேலை தேடினார்கள். அதே போலத்தான் வெகுமதியோடு பாலாக் பிலேயாமை தேடுகிறான். ஊழியம் செய்வதுதானே என் வேலை, ஊழியம் செய்ய போகிறேன். ஆனால் என்னாகமம் 22:32 பின்பகுதி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. சகோதரா, சகோதரி என்று ஒருவேளை உன் அருகில் ஆண்டவர் வந்து நின்றால் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? உன் மனசாட்சிக்கு அது புரியும். உன் மனசாட்சிக்கு அது நன்கு தெரியும். உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்துப்பார். இதை உணர்ந்ததினால் தான் தாவீது சங்கீதம் 25:4 கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று ஜெபம் செய்கிறார். முதலாவது, நான் நடக்கிற பாதை வேதத்தின்படி நடக்கிறேனா? எனக்கு பிரியமாய் நடக்கிறேனா?
2 காரியம் உண்டு. வேத வசனத்தை வைத்துக்கொண்டு வேதத்திற்கு ஏற்றாற்போல் என்னை மாற்றுவது, இல்லை என்னை வைத்துக்கொண்டு வசனத்தை எனக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது. பாலாக்கனிடத்தில் பொன்னையும் வெள்ளியையும் பார்த்து ஊழியம் செய்ய பிலேயாம் போனான். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பெல்சாத்சார் கொடுக்கிற பொன் சரப்பணி, பதவி, இவை எல்லாவற்றை பார்த்தாலும் ஊழியம் செய்ய தானியேலும் போகிறான். இந்த 2 வசனத்தையும் எடுத்து தானியேலாய் மாறுவதும் என் கரத்தில் இருக்கிறது. பிலேயாமாய் மாறுவதும் என் கரத்தில் இருக்கிறது. வசனத்தை உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிச் சொல்லாதிருங்கள், மாற்றிச் சொல்லாதிருங்கள். வசனத்திற்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளை உங்கள் நடுவில் அற்புதம் நடந்தே தீரும். 2, நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நாடு கடத்துவதற்காக இந்த தேசத்தினுடைய கலெக்டர், நூற்றுக்கதிபதி பொறுப்பிலே பவுலும் சில கைதிகளும் கப்பல் பிரயாணம் மேற்கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் பவுலினிடத்தில் சொல்லுகிறார், நீ ஆலோசனை சொல்ல வேண்டாம், சேதம் வரும். பவுல் சொல்லுகிறார். ஆனால் இந்த கப்பலினுடைய கேப்டன், அந்த கப்பலினுடைய சொந்தக்கார எஜமான், ஐஸ்வர்யவான், 2 பேரும் சொல்லுகிறார்கள், எங்கள் கப்பல் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்கள் கேப்டன் எவ்வளவு திறமைசாலி தெரியுமா. அப்போஸ்தலர் 27:10 பவுல் எச்சரிக்கிறான். 11 வேதம் சொல்லுகிறது, நூற்றுக்கதிபதி பவுலால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் மாலுமியையும் கப்பலின் எஜமானனையும் நம்பினான். அழிவு வந்தது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போனது. அப்போஸ்தலர் 27:25 பின்பகுதி சொல்லுகிறது, இவ்வளவு நடந்தும் நானோ தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்தேன். அந்த நம்பிக்கை கரை சேர்த்தது. தாழ்மையாய் கேட்கிறேன், ஐஸ்வர்யவான்களை நம்பாதிருங்கள். பதவியில் உள்ளவர்களை நம்பாதிருங்கள். தங்களை மேன்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்களையும் நம்பாதிருங்கள். புயல் வந்தால் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற போராடுவார்கள். ஒரே நம்பிக்கை கர்த்தர் மேல். 2 மனதாய் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். அந்தரங்கத்தில் தேவையை ஆண்டவரை நம்பி சொல்லிவிட்டு வெளி அறையில் வந்து 10 பேர் உதவி செய்யுங்கள் என்று பிச்சை எடுக்காதிருங்கள். நம்பிக்கை வைத்தால் முழுமையாய் நம்புங்கள். உங்கள் ஒருவருடைய நம்பிக்கை எல்லாரையும் கரை சேர்க்கும்.
இந்த இரண்டையும் வைத்து பாருங்கள். ஐயா, 11 மாதங்கள் நொறுங்கி போனோம். பொழுது விடிந்து 1ஆம் தேதி கண் பார்க்கிற இடமெல்லாம் பாலைவனமா இருக்கிறதே. பரவாயில்லை, ஈசாக்கின் தேவன் உங்களோடு வருகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஊழியங்கள் வாய்க்கும், வருமானங்கள் வாய்க்கும், பிள்ளைகள் காரியங்கள் வாய்க்கும். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆதியாகமம் 39:2 பாருங்கள். கர்த்தர் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்தில் அடிமையான யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தார். அந்த தேவன் உங்களோடு வருகிறார். மறந்து போகாதிருங்கள். வேதத்திற்கு புறம்பாக நடக்காதிருங்கள். வேத வசனத்திற்கு புறம்பாக பேசாதிருங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். எல்லா காரியம் உங்களுக்கு வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். சீட்டு டிசம்பர் மாதம் பல காரியம் மடியில் போடப்படும். மடியை பாராதிருங்கள். காரிய சித்தியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, முதலாவது உம்முடைய வழியை கண்டு கேட்டு அதில் நடக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். எந்த மனுஷனையும் நம்பாமல் உம்மை நம்புகிற இருதயத்தை தாரும். தேவைகள் அதிகம் அப்பா, தேவைகள் அதிகம். இருக்கிற இடமோ கேராரூர், பொறாமைகள் நிறைந்த இடம், வறட்சிகள் நிறைந்த இடம். நாங்கள் என்ன செய்தாலும் அதை அழிக்கிற கூட்டம் நிறைந்த இடம். எங்களை போய் என்று தள்ளுகிற இடம்தான். ஆனாலும் ஈசாக்கோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணி தொட்ட இடத்திலெல்லாம் தண்ணீர் புறப்பட்டு வரச் செய்தீர். அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு செய்தார்கள். இந்த வார்த்தை 100 மடங்கு நிறைவேறட்டும். ஒரு குறைவில்லாமல் காப்பாற்றும். பனியோ, கொடுமையான மழையோ, காற்றோ, எது வந்தாலும் எங்கள் தியானம் அசைக்கப்படாமல் காப்பாற்றும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.